இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னமோ கொண்டு வந்திருக்காங்க. ஆமாமா. இந்தாங்கம்மா எடுத்துக்கங்க. என்னம்மா இது? இது தூதுவளை சூப்புமா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குடிங்க. இதெல்லாம் நான் குடிச்சதே இல்லையே. கசக்குமா? கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் இத குடிச்ச உடனே சரியாயிடும். குடிங்க. சந்திரா, நீயும் குடி. வேணாக்கா, இத குடிச்சா ஏதாவது ஆடி போகுது. நானே குடிக்கிறேன்ல, நீயும் குடி, ஒன்னும் ஆகாது. எடுத்துக்கங்கம்மா. நீயும் எடுத்துக்கம்மா. இந்தக்கா. ஐயா இந்தாங்க, எடுத்துக்கங்க. மீனாட்சி அம்மா, இந்த மாதிரி தினமும் ஒவ்வொரு சூப்பு கொடுங்க. உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு கொடுக்கறேன். அம்மா, உங்க சமையல்லாம் சூப்பரா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நீங்களே எங்க பெர்மனண்டா சமையல் வேலையை செய்யுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. அந்த அம்மா கிராமத்துல வைத்தியம் பார்க்கற மருத்துவச்சி. தலைவலி, காய்ச்சல், சளின்னு போனா கசாயம் கொடுப்பாங்க. அதை குடிச்சா சரியாயிடும். எப்பா சகல, எனக்கு ஒரு டவுட் இருக்குப்பா. என்ன டவுட்? இல்லப்பா, நாம கூட தேடிக்கிட்டு இருந்தோமே பரமேஸ்வரி அம்மா, அவங்க நம்ம வீட்டுல சமையல் செய்யறதுக்கு ஒரு அம்மா வந்திருக்குல்ல, அந்த அம்மாவா இருப்பாங்களோன்னு பச்சி சொல்லுதுப்பா. எதை வச்சுங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, நாம ஒரு அம்மா விசாரிக்கும் போது அந்த அம்மா என்ன சொன்னுச்சு? அந்த அம்மா நாட்டு வைத்தியம் பாக்குற மருத்துவச்சின்னு சொன்னாங்கல்ல, அதோட இயற்கை உணவும் செய்யறவங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப அந்த அம்மா தூதுவளை சூப் ஒண்ணு குடுத்துச்சுப்பா. அது நாக்குல பட்டதும் பட்டுன்னு ஞாபகம் வருது. ஒருவேளை இந்த அம்மா தான் அந்த அம்மாவா இருக்குமோன்னு. நான் கேட்டப்போ அவங்க வேற ஏதோ பேர் சொன்னாங்களே. நாம வேணா இன்னொரு தடவை கேட்டு பாப்போமா? பாப்பா மா, சொல்லுங்க. இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, உங்க உண்மையான பேரே மீனாட்சி தானா, இல்ல வேற ஏதாவது பேர் இருக்குங்களா? இந்த சாமுண்டீஸ்வரி அம்மா எனக்கு வேலை கொடுத்திருக்காங்க. இங்க தங்கவும் இடம் கொடுத்திருக்காங்க. நம்ம உண்மையான பேரை சொன்ன திட்டுவாங்க. எதுக்கு வம்பு? மீனாட்சினே சொல்லிடுவோம். அம்மா, என்ன யோசிக்கிறீங்க? உண்மையான பேரு மீனாட்சி தானா? என் உண்மையான பேரு மீனாட்சி தான். பிறந்ததுல இருந்தே இந்த பேரு தான். வேற எந்த பேரும் இல்லையே. என்னப்பா இந்த அம்மா எப்படி சொல்லிட்டு போகுது? எப்படியாச்சும் சீக்கிரம் அந்த பரமேஸ்வரி அம்மாவை கண்டுபிடிக்கணும்ப்பா. அப்பதான் உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க.